ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம். பரப்புரை மேற்கொள்ளும் பகுதிகளில் போலீசார் பலத்த பாதுகாப்பு. காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் 2 ராணுவ வீரர்கள் வீரமரணம். பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை பிடிக்க ராணுவம் தீவிர ரோந்து. தமிழகம் உயர்கல்வியில் சிறந்து விளங்கினாலும் PhD படிப்பில் தரம் இல்லை என ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. நெட் JRF தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கவும் வலியுறுத்தல். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று காலை சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பேனர்கள், கொடிக்கம்பங்கள் அமைத்து முதலமைச்சரை வரவேற்க திமுகவினர் ஏற்பாடு. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான CBI வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன். 6 மாத சிறைக்கு பின் வெளிவந்த கெஜ்ரிவாலுக்கு மழையையும் பொருட்படுத்தாது பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு. சிறையில் அடைத்தாலும் தேச விரோத சக்திகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவேன். ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சூளுரை. அமைச்சர்கள் KK SSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்குகளுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் அமைச்சர் பெரியசாமி நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. குற்றச்சாட்டு பதிவுக்காக வரும் 30ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தல். ஆரம்ப கல்வியை தாய்மொழியில் கற்பது அவசியம் என முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. ஹிந்தி உள்ளிட்ட சகோதர மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு அறிவுரை. மீனவர்கள் கொல்லப்படுவதற்கும் தாக்கப்படுவதற்கும் கச்சத்தீவை தாரை வார்த்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தான் காரணம். கச்சத்தீவை மீட்டால்தான் மீனவர்களை காப்பாற்ற முடியும் என மதுரை ஆதீனம் பேட்டி. கட்சியில் ஆடாமல் அசையாமல் இருந்ததால் பொதுச் செயலாளர் பதவியில் இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. தியாகத்தையும் உழைப்பையும் கட்சிக்கு கொடுத்துள்ளதாகவும் உருக்கம். பேராசிரியர் அந்த மாபெரும் தலைவர்கள் உட்கார்ந்த இடத்தில் ஒரு சாதாரண காவல்துறை துறைமுருகன் நான் உட்கார்ந்து பேசினார். நான் பெரிய செல்வந்தன் அல்ல, பாரம்பரிய உடையவன் அல்ல, ஒரு 7 முழுகிற குட்டியாரனுடைய மகன். ஆனால் எனக்கு எப்படி அந்த அந்தஸ்து கிடைத்தது? கட்சியில் ஆடாமல் அசையாமல் தியாகத்தை புரிந்தேன். அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் விவகாரத்தில் இந்தியா கூட்டணி பொய் பிரச்சாரம் செய்வதாக பாஜக MLA வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. அவதூறு பரப்பும் முயற்சிகளை கண்டிப்பதாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. அன்னபூர்ணா X தளத்தில் வெளியிட்ட கிரீம் பன் வீடியோ சர்ச்சையான நிலையில் சில மணி நேரத்தில் நீக்கம். அரசியல் அழுத்தத்தின் காரணமாக வீடியோ நீக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பிய இணையவாசிகள். தொழிலதிபரை வற்புறுத்தி மன்னிப்பு கேட்க வைத்தது பாஜகவின் அப்பட்டமான பாசிச போக்கிற்கு காங்கிரஸ் கண்டனம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் இன்று காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். கஞ்சா வழக்கில் ஒரே நேரத்தில் 80க்கும் மேற்பட்டோரை கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார். சென்னை உயர்நீதிமன்ற எச்சரிக்கையை தொடர்ந்து காவல்துறை அதிரடி. தேனி அருகே குழந்தையை 80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்த விவகாரம். குழந்தையின் தந்தை, வாங்கிய நபர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை.
மாங்காடு அருகே மக்கள் நீதி மய்ய நிர்வாகி வீட்டில் புகுந்து சரமாரியாக தாக்கிய நபர்களால் பரபரப்பு. பைப் கொண்டு தாக்கும் வீடியோ காட்சிகள் வைரல். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. பணி வாய்ப்பு பதவி உயர்வுக்கு தேசிய திறந்தவெளி பள்ளியின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ் ஏற்கப்படும். தமிழக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தொடர் விடுமுறை எதிரொலியாக சொந்த ஊருக்கு படையெடுத்த மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. உத்தரப்பிரதேசத்தில் பகுஜ் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் மிதக்கும் குடியிருப்புகள். மீட்பு பணியில் மாநில தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மும்முரம். கனமழையால் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் இடுப்பளவுக்கு தேங்கிய மழைநீர். வாகனங்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதி. வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ள மத்திய அரசு. குறைந்தபட்ச ஏற்றுமதி விலை 80 உள்ளிட்ட நிபந்தனைகள் நீக்கம். அந்தமான் நிக்கோபாரின் தலைநகரம் போர்ட் பிளேயரின் பெயர் ஸ்ரீ விஜயபுரம் என பெயர் மாற்றம். நாட்டை காலனி ஆதிக்கத்தின் சுவடுகளிலிருந்து விடுவிக்கும் விதமாக பெயர் மாற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தகவல். நாட்டின் ஒருமைப்பாட்டை தனது மகன் நாமல் ராஜபக்சேவால் மட்டுமே பாதுகாக்க முடியும். முன்னாள் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சே தேர்தல் பிரச்சாரம். விஜய் நடிக்கும் தளபதி 69 படத்தின் அப்டேட் இன்று வெளியாகும் என அறிவிப்பு. அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.